ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, கஷ்டத்திற்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் இன்பம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் நம்புவாயா? நம்பு. இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் என்ன மனநிலைமையில் நீ கேட்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. நீ யாருமே இல்லை, ஆறுதலுக்கு யாரும் இல்லை. யாராவது உனக்கு அன்பான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்களா? இப்பொழுது காயப்பட்ட மனதோடு இருக்கிறோமே, யாராவது வந்து அன்பாக இது உனக்கு நடக்கும் என்று உன்னுடைய ஆறுதலுக்காகவாவது மனதில் இருக்கும் அந்த பாரத்தை குறைக்கவாவது பொய்யாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்களா என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, என்ன பொய்யாக? நான் உன் சாய், உன் கண்ணீரை துடைப்பேன். நான் பொய்யாக எதுவும் சொல்ல மாட்டேன். நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கேள். நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்வில் நீ இதுவரைக்கும் கண்ட சோதனைகள், இதுவரைக்கும் கண்ட காயங்கள் அனைத்தும் மறைக்கும் அளவுக்கு பல மாற்றங்களை அள்ளித்தரும் நல்ல விஷயங்களானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஆறுதலுக்காக இந்த சாயிடா தேடி வந்தாய். இந்த சாயோ ஆறுதலை கூறாமல் உண்மையை கூறப்போகிறேன். இந்த சாயாகிய நான் உன் வாழ்க்கையை வளர வைக்கப் போகிறேன். எல்லோரும் நினைத்தார்கள், நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து ஏன் நீ கூடத்தான் நினைத்தாய், நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கையை நிலைமை உயராது, இப்படியே இருந்து விடுவோம் என்று. ஆனால் நீ எதிர்பார்க்காத இரண்டு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பல சோதனைகள் உன்னை விட்டு போகும். பல சோதனைகள் என்றால் என்ன? எல்லாமே தான். நீ நினைக்கலாம் ஒன்றா இரண்டா என்று. 1-2 விஷயமா உன் வாழ்க்கையில் நடந்தது? எல்லா விஷயமுமே கஷ்டமாகத்தான் நடந்தது. எல்லா கஷ்டமான காலகட்டங்களும் உன்னை விட்டு போகும். சந்தோஷமான காலகட்டங்கள் உன் வாழ்க்கையை தேடி வரும். பல எதிர்ப்புகள் உன் வாழ்வில். நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் என்று நினைத்தால் கூட அவ்வளவும் எதிர்ப்புகளாகவே இருந்தது. இனி உன் வாழ்வில் எதிர்ப்புகள் இருக்காது, சந்தோஷங்கள் இருக்கும். நீ செய்யும் வேலையை நல்லபடியாக செய். எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு ஒரு கடமை இருக்கிறதா? அந்த கடமையை எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய். உன் வாழ்க்கையில் நான் செய்யும் நல்ல நல்ல விஷயங்களை, என்னுடைய கடமைகளை நான் உனக்கு நல்ல முறையிலேயே செய்து தருகிறேன், எந்த ஒரு குறையும் வைக்காமல். நீ எதிர்பார்த்தது எல்லாம் வேறு வாழ்க்கை, ஆனால் உனக்கு கிடைத்தது வேறொரு வாழ்க்கை. கஷ்டம், நஷ்டம், வாழ்வில் நிம்மதி இல்லாமல், உறவுகள் மத்தியில் அவமானம், இப்படியே இருந்தது. இதனால்தான் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா? நீ நன்றாக இருப்பாய் என்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கினாய். இப்பொழுது என்னை தேடி வந்ததற்கு காரணமும் ஆறுதலான வார்த்தைகள் தான். தங்கமே, ஆறுதலான வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நடக்கப் போவதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். என்னுடைய ஆசைகள் என்ன என்பதை நீ தெரிந்து கொள். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பதை நான் தெரிந்து கொண்ட மாதிரி என்னுடைய ஆசைகள் என்பதை என்னவென்று தெரிந்து கொள். என்னுடைய ஆசைகளை நீ செய்து தருகிறாயா அம்மா? நான் உன் சாய் தானே. இந்த சாய்க்காக நீ என்னுடைய ஆசைகளை செய்து தருகிறாயா? என்னுடைய ஆசைகள் என்னவென்றால், தன் பிள்ளைகள் எப்பொழுதும் கலங்காமல் இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளானது எப்பொழுதும் நிறைந்த மனதோடு இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாய் நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தன் பிள்ளைகள் இருக்க வேண்டும். எல்லா நேரமும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாய் நம் கண்ணீரை துடைப்பார் என்ற நம்பிக்கையையும் பொறுமையையும் மனதுக்குள் வைத்திருக்க வேண்டும். நடக்காத ஒரு காரியத்தை நீங்களாகவே சிந்தனை செய்து கொண்டு கஷ்டப்படக்கூடாது. எல்லாம் நல்லது நடக்கும், வாழ்க்கை மாறிவிட்டது என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைபட்டு கொண்டு இருக்கும் கதவை உடைத்து வெளியே வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். இதுவே சாயின் ஆசைகள். இதில் ஏதாவது சுயநலமாக எனக்காக ஏதாவது இருந்ததா? எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்காகவே தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள், ஆனால் நான் மன நிறைவோடு இருப்பேன். எல்லா நிலையிலும் நீங்கள் எப்பொழுதும் நிறைந்த சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்ல முடியுமா? சொல் பார்க்கலாம். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை மட்டும் தானே என்னால் சொல்ல முடியும். இனி உன்னுடைய வாழ்வில் சுதந்திரமாக இருப்பாய். நான் ஆசைப்பட்டேனே,
ஏதாவது எனக்காக இருந்ததா? இல்லையே. உனக்காகத்தானே இருந்தது. எனக்காக நான் கேட்டு என்ன நான் பெறப்போகிறேன்? என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை, கனவுகள் எல்லாமே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷமாக இருங்கள். காலம் முழுவதும் நான் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களால் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் தங்கமே. நீ இதுவரைக்கும் எதையுமே அவசரமாக செய்தது கிடையாது. எல்லா விஷயத்தையுமே அமைதியாகத்தான் செய்வாய். ஆனால் என்ன, உனக்குள் ஒரு தவறு இருக்கிறது. என்னவென்றால் என்னை நீ நம்ப மாட்டாய். நான் இருக்கிறேன், நான் உனக்காக செய்து தருகிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் செய்து தாருங்கள், நான் அப்பொழுது நம்புகிறேன் என்று நீ சொல்லும் பொழுது, சமயம் என்னை நம்பாத பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, பரவாயில்லை, என்னுடைய குழந்தை என்றாவது என்னை புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு நானும் ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயங்களை செய்து கொண்டே இருப்பேன். அதனால்தான் நான் உன்னிடம் இப்பொழுது என்னுடைய ஆசை என்று கேட்டேன். அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு என்று. தேவையில்லாமல் சில விஷயங்களை யோசிக்கும் பொழுதுதானே வாழ்க்கையில் நிறைய கனவுகள், நிறைய கவலைகள் எல்லாம் வருகிறது. தேவையில்லாத யோசனைகள் வேண்டாம். அமைதியோடு இரு. போராடுகிறாய், அதில் எந்த தப்பும் இல்லையே. போராட்டம் என்பது யாருக்காக? உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காகவா, இல்லை உன் உறவுகளுக்காகவா? உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ போராடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக நீ போராடுகிறாய். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லையே. வாழ்வில் நீ செய்ய போகும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமான விஷயங்கள் தான். எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்கள் அல்ல. உன்னுடைய வாழ்வில் நீ அமைதியோடு தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் எங்களுடைய ஆசை, கனவுகள் எல்லாம். இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை இது என்று இனி உன் வாயிலிருந்து சொல்ல நான் விடவே மாட்டேன். எந்த நம்பிக்கையோடு என்னை தேடி நீ வந்தாய், அதை முதலில் சொல் பார்க்கலாம். எந்த நம்பிக்கையோடு வந்தாய்? சாய் மாற்றுவார். சாய் நிச்சயமாக செய்து தருவார். எல்லா காரியங்களையும், எல்லா நல்ல விஷயங்களையும் சாய் முன்னிருந்து நடத்துவார். ஆறுதலுக்காவது சாயை போய் பார்ப்போமே என்று தானே வந்தாய். நான் இப்பொழுது என்ன சொன்னேன் உன்னிடம்? நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன், எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்று தானே சொன்னேன். பார், எந்த அளவு உன் வாழ்க்கையில் நிம்மதியை உனக்கு தர உள்ளேன் என்பதை இனி உன் வாழ்க்கையில் பொறுத்திருந்து வேடிக்கை பார். நீ நல்ல பிள்ளை தங்கமே. ஆசையாக நீ தேடி வந்த என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே நிம்மதியை தான் கொடுப்பேன். ஒரு நாளும் நான் காயத்தை கொடுக்க மாட்டேன். நீ என்னுடைய அழகான பிள்ளை. என்னுடைய அழகான பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்பேன். கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எதை பற்றியும் சிந்திக்காமல் சந்தோஷமாக இருங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாம் மாறும். இந்த பல கஷ்டத்தின் மத்தியில் நானும் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். இனி நீ எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. வாழ்வில் நீ நிச்சயமாகவே பல சந்தோஷங்களை பார்க்க போகிறாய். தனியாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த நீ உன் வாழ்வில் இன்பத்தை மட்டுமே காணப்போகிறாய் என்று சொன்னால் இப்பொழுது நம்ப முடியாது. ஆனால் சீக்கிரமாக நான் சொல்லும் எல்லா விஷயத்தையும் நம்புவாய். நம்பிய பிறகுதான் இந்த சாய் என்பது யார் என்று தெரியும். நிச்சயம் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்திருக்கிறது. இனி வாழ்வில் கவலை இல்லை, சோகமில்லை, யாரை பார்த்தும் பயமும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் செய்வோமா என்ற ஒரு பயமில்லை. எல்லாம் செய்வாய். எல்லா நல்ல வளங்களையும் நீ அடைவாய். எப்பொழுதுமே இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.